ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா காஷியன் ப்ரோட்டோக்கால் நம்ம என்ன சொல்லி கொடுத்தான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பைத்தான் சீரிஸ் பார்த்துருந்தோம். பைத்தான் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தாங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு இருக்குது, அந்த சைல்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேரண்ட் வந்து அவங்க வச்சு ப்ராப்பர்ட்டியோ இல்லை அவங்க குவாலிட்டிஸோ எல்லாமே வந்து இன்ஹெரிட் பண்ணுறது. இன்ஹெரிட்னா வாங்குறது, இல்லைனா வாங்குறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன வாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பேரண்ட்டுக்கிட்ட எதனால் பழக்கம் இருக்கும், அவங்க ஒரு ஹெல்பிங் மைண்டாக இருந்தாங்கன்னா அந்த சைல்டுக்கும் ஹெல்பிங் மைண்ட் பார்த்து சைல்டுக்கும் வரும். அதை தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டன்ஸ் தமிழ் எப்படி சொல்லணும்னா பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. பரம்பரை வரத்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த இன்ஹெரிட்டன்ஸில் 5 விதமான இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் சிங்கிள், மல்டி லெவல், மல்டிபிள், ஹைராரிக்கல் அண்ட் ஹைப்ரிட். இப்படி 5 விதமாக இருக்குது. இதை பார்த்தா ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள்னா ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு. அப்போது ஒரு சைல்டு அந்த சைல்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட் இருக்கிற குவாலிட்டிஸை வந்து இன்ஹெரிட் பண்ணிப்பாங்க. அது நல்ல பழக்கத்தையோ இல்லை அவங்க இருக்கிற பொருளையோ எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணிப்பாங்க. இதை தான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவலில் என்ன நடத்துனா ஒரு 3 லெவல் ஸ்ட்ரக்சர் மாதிரி தாத்தா, அப்பா, அதுக்கப்புறம் பையன், அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ எப்படின்னா இந்த சைல்டு வந்து பேரண்ட் வந்து இன்ஹெரிட் பண்ணுவார், பேரண்ட் கிராண்ட் பேரண்ட் இன்ஹெரிட், அதாவது பையன் வந்து தாத்தா அப்பா கிட்ட குவாலிட்டிஸ் வாங்கிப்பான், அப்பா வந்து தாத்தா கிட்ட குவாலிட்டிஸ் எடுத்து வாங்கிப்பார். இதை தான் நம்ம என்ன இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி, அதாவது லைனாக வரதுனால ட்ரீ மாதிரி வரதுனால இதை ட்ரீ லெவல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள்னா என்ன அர்த்தம்னா 2 பேரண்ட் இருப்பாங்க, அதில் ஒரு சைல்டு கிளாஸாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த சைல்டு 2 பேரண்ட் இருந்தால் அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்கன்னா அப்பா கிட்ட நல்ல பழக்கத்தை வாங்கிக்கும், அம்மா கிட்ட நல்ல பழக்கத்தையும் அந்த சைல்டு இன்ஹெரிட் பண்ணிக்கும். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ என்னன்னா ஒரு பேரண்ட் 2 சைல்டு கிளாஸ் இருப்பாங்க. அப்போது அந்த ஒரு பேரண்ட் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்கன்னா அந்த பேரண்ட் அந்த 2 சைல்டு இருக்குன்னா அந்த சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பேரண்ட் வந்து அவங்ககிட்ட ஒரு பழக்கத்தையோ இல்லை அவங்ககிட்ட ஒரு பொருளையோ இன்ஹெரிட் பண்ணிப்பாங்க. இதை தான் நம்ம ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைப்ரிட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை ஒன்றா சேர்த்து பண்ணுறது தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இடத்துல என்னென்ன ஒன்றா சேர்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மல்டி லெவலையும் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸும் எனக்கு சேர்த்து பண்ணுங்க. அப்போ தான் மல்டி லெவல்ன்றது பேரண்ட் கிராண்ட் பேரண்ட் பேரண்ட் சைல்டுன்னு வரும். ஹைராரிக்கல்ன்றது நம்மளுக்கு எப்படி வரும்னா ஒரு 2 பேரண்ட் இருப்பாங்க, ஒரே சைல்டு இருக்கும். அப்போ இது இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பேரண்ட் கிராண்ட் பேரண்ட் பேரண்ட்ஸ் 2 பேரும் வாங்கிக்கிறாங்க, அந்த சைல்டு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வாங்கிக்குது, அதுக்கு பேரண்ட் கிட்ட வாங்கிக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் பண்ணால் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.